Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா இது வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு 2 மந்த்க்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி கொடுத்தது. சோ அந்த கஸ்டமர் அதுல அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகி சேம் அதே ஸ்பெக்ல எனக்கு கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி வேணும் நான் அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல PC பில்ட் பண்ணி ரெடி பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதான் பில்ட் பண்ண போகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டுவிட்ருவோம் தான். ஸோ இந்த PC வந்து கஸ்டமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், ஃபோட்டோஷாப் இந்த 3 மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணுறாரு, வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த 3 மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அவர் கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த 3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எனக்கு இன்டெல் ப்ராசராக தான் கண்டிப்பாக இருக்கணும். ரேம் மட்டும் கொஞ்சம் அதிகமான ரேம் வேணும். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் மல்டிஃப்ளாப் பேஜஸை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் ரேம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டீசெண்டான PC இன் பட்ஜெட் ஒரு 40,000 ரூபாய் 45,000 பிளான் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி i5ல 9th ஜென்ரேஷன் ஒரு ஜொடாக்கோட 734 GB கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு 32 GB ரேமு, ஒரு 256 GB Gen 3 NVMe ஜிகாபைட்டோடது, ஒரு பவர்ஃபுல் கேமிங் மதர் போர்டு, ஸோ ஒரு டீசெண்டான கேமிங் SMPS, ஒரு கோர்சேரோட CV450 ஒரு SMPS. ஸோ இந்த ஃபுல் கிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 GB ரேமு வித் 2 TB ஹார்ட் டிஸ்கோட 50,000 ரூபாய் பட்ஜெட் கொடுத்தோம் ஸ்டோரேஜ்க்காக. ஆனால் இப்போ அவருக்கு என்ன பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு 40K பட்ஜெட், ரேம் 16 GB, ஒரு ரேம் மட்டும் போடுங்க, நான் இன்னொரு ரேம் அப்புறம் வாங்கி போட்டுக்கிறேன், ஸ்டோரேஜ் என்கிட்ட வேறு ஸ்டோரேஜ் இருக்குது, அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்ற பட்ஜெட் 40,000 பட்ஜெட் கேட்டார். ஸோ அவருக்கு 40,990 ரூபாய்க்கு இந்த ஸ்பெக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வீடியோலையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபுல் கிட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 40,990. ஸோ நீங்கள் கூட ஒரு 5,000 ரூபா போட்டிங்க அப்படின்னா இன்னொரு 16 GB ரேம் போட்டுக்கலாம். ஸோ கூட இன்னொரு 4,000 ரூபா போட்டால் இன்னொரு 2 TB ஹார்ட் டிஸ்க் போட்டு 50,000 பட்ஜெட் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 41க்கு இது போதும் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ 32 GB வேரியன்ட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 2 TB ஸ்டோரேஜோட வேணும் அப்படின்னாலும் அதுவும் வெப்சைட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பேசுங்க. ஸோ இந்த 40,990 ரூபாய்க்கு இதில் என்ன காம்பனன்ட்ஸ்? ஸோ 40,990, அதாவது 40,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் அசம்பிளி, கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், ஃபோட்டோஷாப் இந்த 3 தான் அவர் முக்கியமான ஒர்க்கு. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இன்னைக்கு இந்த 40,990 ரூபாய்க்கு என்ன காம்பனன்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசர்லேருந்து பெறுவோம். இன்டெலோட i5 9th ஜென்ரேஷன் ப்ராசரு. ஸோ பட்ஜெட் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெக்கு சூப்பரான ஸ்பெக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதர் போர்டு ஜிகாபைட்டோட B365M ஒரு கேமிங் HD மதர் போர்டு. இது ஒரு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான மதர் போர்டு. ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு, ஏன்னா கண்டிப்பாக இது கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஜொடாக்கோட 734 GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கடுத்தது NVMe பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட NVMe 256 GB Gen 3 NVMe. ஸோ அதுக்கடுத்து கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐரன் கேபினெட்டு, டைட்டானியம் மாடல் ஃபாக்ஸின்ல, ஃப்ரண்ட்டில் 3.0 போட்டு வந்துடும், சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸ் வந்துடும், 7GB ஃபேன் வந்துடும். ஸோ ஃபியூச்சரில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய சூப்பரான கேபினெட். இந்த கேபினெட் பற்றி சொல்லவே கிடையாது, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ SMPS கோர்சேரோட CV450 ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூஷியலோட 16 GB ரேம், 16 GB ரேம் ஒரு ஸ்லாட்டில் போடுறோம். ஏன்னா கஸ்டமர் அங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு நான் இன்னொரு 16 GB வாங்கி நானே கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அதுக்காக இன்னைக்கு இது பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் வேணும்னு நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் அப்ளிகேஷன் லிங்க்ல போய் டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. 40,990 ரூபாய் தான். இதுவே 32 GB ரேம் வேரியன்ட் 45,000 வரும், அதாவது 45,990 வரும். எக்ஸ்ட்ரா 2 TB ஸ்டோரேஜோட அப்படின்னா 50,000 வரும். உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை நம்ம அசம்பிள்டு பண்ணி ஷார்ட்ஸ்ல இதோட லுக் எப்படி இருக்கிறத பார்த்துருவோம்.